இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இந்த வீடியோவில் வாங்கிய கடனை விரைவில் அடைக்கவும், நாம் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கும், இழந்த பொருள்களை மீட்கவும், நமக்கு வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கவும் பரிகாரங்களை பார்க்கலாம். சிவன் கோவிலில் அமைந்துள்ள கால பைரவர் சன்னதிக்கு செவ்வாய்க்கிழமை சென்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை உள்ள ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜை செய்ய வேண்டும். பூசணிக்காய் 1 வாங்கி அதை 2ஆக நறுக்கி அதில் சதைப்பற்றையும் விதைகளையும் தோண்டி எடுத்துவிட வேண்டும். அந்த பூசணிக்காயிற்கு சந்தனம் குங்குமம் இட்டு நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். புதிய காட்டன் சிவப்பு துணி 2 துண்டுகள் எடுத்து ஒவ்வொரு துண்டுகளிலும் 108 எண்ணிக்கையில் மிளகு எடுத்து முடிந்து திரிபோல செய்து கொள்ள வேண்டும். இந்த பூசணிக்காய் விளக்குகளை பைரவர் சன்னதியில் வைத்து விளக்கேற்ற வேண்டும். பைரவருக்கு செவ்வரளி பூ மாலை சாத்தி அர்ச்சனை செய்து இந்த பூஜையை 11 வாரம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள செவ்வாய் ஓரையிலும் இந்த பரிகாரத்தை செய்து வர விரைவில் கடன் சுமை தீர்ந்து செல்வம் பெருகும். மாதந்தோறும் வரும் தேய்பிறை அஷ்டமி திதியன்று மாலை வேளையில் பைரவருக்கு பால் முதலான அபிஷேக பொருள்கள் மற்றும் செவ்வரளி மாலை, ரோஜா மாலை கொண்டு சென்று கடன் பெற்றவரின் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும். புதிய வெள்ளை காட்டன் துணி 2 துண்டுகள் எடுத்து ஒவ்வொரு துண்டுகளிலும் 27 எண்ணிக்கையில் மிளகு எடுத்து முடிந்து திரிபோல செய்து கொள்ள வேண்டும். புது 2 அகல் விளக்குகள் எடுத்து சந்தனம் குங்குமம் இட்டு கொள்ள வேண்டும். இந்த விளக்குகளில் மிளகு முடித்தை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். வெள்ளை துணியில் விளக்கேற்றுவதால் இழந்த பொருள்களை திரும்பப் பெறலாம். இதேபோன்று தேங்காயிலும் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவது பைரவருக்கு உகந்ததாகும். தொழிலில் வெற்றி பெற, வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற, குடும்ப ஒற்றுமை பெற, சகோதரர்களிடையே உள்ள பகை மாற, கணவன் மனைவி ஒற்றுமை, பண வரவு அதிகரிக்க, செல்வம் பெருக இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வணங்குவதால் அனைத்து பலன்களையும் பெறலாம். இதேபோல் 9 அஷ்டமி திதியன்று வழிபட்டு வர நம் வாழ்வில் அனைத்து பாக்கியங்களையும் பெறலாம். அடுத்ததாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. பெருமாள் கோவிலில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு செவ்வாய், புதன், சனி மற்றும் சுவாதி நட்சத்திர நாட்களில் துளசி சாத்தி பானகம் படைத்து 2 பசுனை விளக்கேற்றி வழிபட்டு வர வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரத்தன்று பூஜை செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கி செல்வம் சேரும், வியாபாரம் பெருகும், திருமண தடை அகலும், நீதிமன்ற வழக்குகள் முடிவுறும், நீண்டகால நோய் தீரும். வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிரதோஷ வேளையில் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. பிரதோஷ வேளை சிவனுக்கு மட்டுமே உரியதல்ல. நரசிம்மர் அந்த வேளையில் அவதரித்ததால் நரசிம்மருக்கும் சிறப்பான நேரமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும், எதிரி பயம் தீரும், தீவினைகள் விலகும், குடும்பத்தில் அமைதி நிலவும், தீராத கடன்கள் தீரும், பகைவர்களால் தீராத தொல்லை, பில்லி சூனிய பிரச்சனை, வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவு, எத்தனை சம்பாதித்தாலும் பணம் சேரவே இல்லை போன்ற பிரச்சனைகள் கதிரவனை கண்ட பனி போல விலகிவிடும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்து செல்வம், ஆரோக்கியம், நீண்ட புகழ் இவற்றோடு நீண்ட காலம் வாழ்ந்திடும் வரம் பெறுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக.